ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நேச்சுரலான ஹேர் டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக குயிக்காக உடனே செஞ்சிடலாம். கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி ஹேர் டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடி நல்லா அடர்த்தியாக வளர, முடி உதிர்வை தடுக்க, நரைமுடி வராமல் தடுக்க, நரைமுடி இருக்கிறதும் நல்லா மறையவும், முடி நல்லா கருமையை கொடுக்கும். இப்படி எல்லா முடி பிரச்சனைகளையும் தீர்க்க இந்த ஒரு மூலிகை எண்ணெய் போதும். இயற்கையான 22 மூலிகை பொருட்களை வச்சு இந்த மூலிகை எண்ணெய் தயார் பண்ணுறோம். இந்த எண்ணெய் அப்ளை பண்ண ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இயற்கையான மூலிகைகளை வச்சு இந்த மூலிகை எண்ணெய் தயார் பண்ணுறோம். இது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கிறேன், தோலோடு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்த்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிக்சியில் அரைப்படையில் நல்லா அரைப்படும். ஒரு 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சியும் கூட, நரைமுடி வராமல் தடுக்கும், முடி கருமையை கொடுக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போது இது 2ஐயும் சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். வெறும் இந்த 2 பொருள் போதும், வேறு எந்த பொருளும் தேவையில்லை. இப்போது நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அயன் கடாய் எடுத்துக்கோங்க. அயன் கடாயில் செய்கிறது தான் நம்மளுக்கு நல்ல முழு பெனிஃபிட்டை கொடுக்கும். இந்த மாதிரி அயன் கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு நிறம் மாற ஆரம்பிக்கும். நல்லா இந்த மாதிரி நிறம் மாறும். நல்லா கருமை நிறத்துக்கு வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளறாமல் விட்டுட்டோன்னா ஒரே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி நிறம் மாறாது. இப்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு நிறம் மாறிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. எந்த ஒரு கெமிக்கல் பொருளும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இயற்கையான பொருளை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரைமுடி முற்றிலும் மறையும். கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கும். இதை நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது இதை நல்லா அப்ளை பண்ணி தலைக்கு மசாஜ் கொடுத்து தலையை குளிச்சுட்டு வாங்க. உங்களுடைய நரைமுடி நல்லாவே மறையும். புதுசாகவும் நரைமுடி வராது. இது நீங்கள் இன்ஸ்டன்ட் டை மாதிரி தலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு தலை சீவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹேர் மாஸ்க் மாதிரி, அதாவது தலைக்கு ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு குளிச்சுட்டு வாங்க. வாரம் ஒரு முறை இந்த ஹேர் டையை பண்ணிட்டு வாங்க. உங்களோட நரைமுடி முற்றிலும் மறையும். கண்டிப்பாக இந்த பேக் நல்லா ஒர்க் ஆகும். இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், ரெசிபீஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.